அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் 6 கிரகநிலைகள் பல வருடத்திற்கு பிறகு ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குறிப்பாக ஜனவரி 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை அதிரடியான மாற்றம் ஒன்று. ஜனவரி 21ஆம் தேதி ஒரே நேர்கோட்டில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக 18ஆம் தேதி முதல் ஜென்மராசிக்குள் நுழைகிறார் செவ்வாய். பொதுவாக இந்த வாரத்தில் ஜென்மராசிக்குள் வக்ரகதியில் தான் பலம் வருகிறார் செவ்வாய். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உண்டு. அதேபோன்று வித்யாகாரகரான புதன் சப்தமத்தில் இருந்து அஷ்டமத்திற்குள் நுழைகிறாருங்க சூரியனுடன் அஷ்டமத்தில் இணைந்து வலம் வரப்போகிறார். எனவே பல காரிய தடைகளை விளக்குவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அவரது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அஷ்டமத்தில் புது ஆதித்ய யோகத்தை நிறைவாக ஏற்படுத்துவதால் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மிக பெரிய காரியங்களை சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் சந்திரன் 4, 5, 6 போன்ற இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் எடுத்த காரியங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரனின் மாற்றம் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை மிகவும் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே சந்திரனின் அமைப்பால் இந்த வாரத்தில் பெரிய அளவுல சிரமங்கள் இல்லாத ஒரு நல்ல சிறப்பான வாய்ப்புகளை பெறுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகளை கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாக்குவதற்கான நல்ல யோகம் நிறைவாக அமையக்கூடிய இனிமையான தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க சந்திரன். மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த வாரம் முழுவதுமே விரயத்தில் வக்ரகதியில் தான் வலம் வரப்போகிறார். அவர் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். இருந்தாலும் அதற்கு முன்னதாக விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவரிடம் இருந்து அதிக நன்மைகளை விரைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறாருங்க. பெரிய அளவுல இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி அதிக நன்மைகளை உறுதியாக இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. விலகி சென்ற நண்பர்கள் சொந்த பந்தங்கள் இணைவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறதுங்க. படிப்பு மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சாதகமற்ற நிலை மாறி சாதகமான சூழல் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் குருவின் அமைப்பால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தவறான எண்ணங்களை விளக்குவதோடு மட்டுமல்லாது சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதற்கான யோகமும் நிறைவாக அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிகவும் வலுவாக சனி பகவான் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் மிக வலுவாக சுக்கிரனுடன் இணைந்து அதை வலு சேர்க்கிறாருங்க. சுக்கிரனும் சனியும் இணைந்து 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் 9ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மைகளை திருப்திகரமாகவும் நிறைவாகவும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய பொருட்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் தானாக அமைவதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்த கொடுக்கிறாருங்க சுக்கிரன். கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான தடை தாமதங்களை முற்றிலுமாக விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை
எளிய முறையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகளை உறுதியாக அள்ளி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனியுடன் இணைந்து வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள், தடைகள், தாமதங்கள் விலகக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். 6 கிரக நிலைகள் ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த விசேஷ தருணம் மட்டுமல்லாது 6 கிரக நிலைகள் மிக வலுவாக கர்மஸ்தானத்திலும் இன்னும் சில மாதங்களில் இணைய போகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல பணிகள் அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே சரியாக மிதுன ராசிக்காரர்கள் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கர்மஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு. அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய 4 நிலை கொண்டிருக்கிறார் கேது. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரிய அளவிலான காரிய தடைகளை தொழில் ரீதியான விஷயங்களில் விளக்குவதோடு மட்டுமல்லாது சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பாருங்க. எனவே செவ்வாய் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. ஏனென்றால் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் வீற்றிருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகளை குறைக்கக்கூடிய வகையில் பல புதிய வழிகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்குங்க. நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் மிகவும் சாதகமாக அமையும். உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதோடு பல்வேறு வகையில புதிய முயற்சிகள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவுல வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. சூரியன் மிக வலுவாக 8ஆம் இடமாகிய அஷ்டமத்தில் வீற்றிருப்பதால் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. ராசியின் அதிபதியான புதனும் அவருடன் இணைகிறார். புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் அஷ்டமஸ்தானம் என்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தை மிக சிறப்பாக கையாள வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள முயற்சி செய்யும் போது அவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகி பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பம் எளிதில் உங்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆசிரியர்கள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை களைந்து 6 கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 9 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் பெரிய அளவிலான தடைகள் விலகி தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.